வணக்கம். இந்த நாளிலும் ஜெப வீரராக கிங் எசேக்கியா அவரை பார்க்க இருக்கிறோம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் சில வசனங்கள். 2 Kings chapter 18 verses from 1, 2, 3, 4. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஒசையாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். எசேக்கியாவுடைய தகப்பனார் ஆகாஸ். யூதாவுடைய ராஜா 2 கோத்திரம், தெற்கு ராஜ்யம், சதர்ன் கிங்டம், அதற்கு எசேக்கியா ராஜா. அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். 3வது வசனம். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். He did what was right in the sight of the Lord, according to all that his father David had done. அவன் மேடைகளை அகற்றி, சிலைகளை தகர்த்து, விக்கிரகத் தோப்புகளை வெட்டி, மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபங்காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். He removed the high places and broke the sacred pillars, cut down the wooden image and broke in pieces of the bronze serpent that Moses had made. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. எப்படி இருந்திருக்கிறான் பாருங்க. எசேக்கியாவுக்கு முன்னும் பின்னும் இவனைப் போல ஒரு ராஜா இருந்ததில்லையாம். 6வது வசனம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். He held fast to the law. He did not depart from following him, but kept his commandments which the Lord had commanded Moses. தேவன் மோசேயின் மூலமாக கொடுத்த கற்பனைகளின்படி எசேக்கியா ராஜா நடந்தான் என்று பார்க்கிறோம். ஆகையால் 7வது வசனம். கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். மோசேயின் கற்பனையை கை கொண்டு நடந்தான் எசேக்கியா ராஜா. கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான் எசேக்கியா ராஜா. கர்த்தருக்கு எதிரானவர்களை அழித்து போட்டான் எசேக்கியா ராஜா. கர்த்தரையே நம்பி வாழ்ந்தான் எசேக்கியா ராஜா. 2 ராஜாக்கள் 18-17. 2 Kings 18-17. அசீரியா ராஜா லாகீசிலிருந்து தர்தானையும் ரப்சாரிசையும் ரப்சாக்கேயையும் பெரிய சேனையோடு எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான். 2 ராஜாக்கள் 19:6-7. 2 Kings 19:6-7. அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று
கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். எசேக்கியா தேவனை நோக்கி ஜெபித்தான். எசேக்கியா தேவனை நோக்கி ஜெபித்தான். 19. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்களெல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். 34, 35. என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை 1,85,000 பேரை சங்கரித்தான். 1,85,000. அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். All dead. 185,000 Assyrians. ஜெபத்தினால் ஜெயம். 2 ராஜாக்கள் 20, 1, 2, 3. 2 Kings 21, 2 and 3. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா wept bitterly. கண்ணீரை காண்கிற தேவன், உள்ளத்தில் உள்ள உண்மையை அறிகிற தேவன். ஏசாயாவிடத்தில் சொல்லுகிறார் 5வது வசனம், தேவன், நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். I have heard your prayer. I have seen your tears. Surely I will heal you. 6வது வசனம், உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். I will add to your days 15 years. ஜெபத்தினால் சுகம், ஜெபத்தினால் ஜெயம். 2 நாளாகமும் 31, 20, 21. 2 Chronicles chapter 31, 20 and 21. இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா தீர்க்கதரிசி ஏசாயாவோடு இணக்கமான நிலையில் இருந்தான், சேர்ந்து செயல்பட்டான். எசேக்கியா ராஜாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும் சேர்ந்து செயல்பட்டார்கள்.
கர்த்தர் தனக்கு யூதாவின் மேல் 29 வருடம் ஆட்சி செய்ய அனுமதித்த காலத்தில் ஆலயத்தை புனரமைத்து ஆராதனைகளை ஒழுங்கு செய்து பஸ்கா பண்டிகை ஆசரிக்க செய்தார். விக்கிரகத் தோப்புகளையும் மேடைகளையும் பலிபீடங்களையும் இடித்து போட்டான். தன் ஆட்சிக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பது, ஜெபிப்பது. ஏசாயா தீர்க்கதரிசியோடு கலந்து பேசி கர்த்தருடைய ஆலோசனை பெற்று காரியத்தை செய்து ஜெயம் பெறுவது. தான் வியாதியில் இருக்கும்போது கர்த்தருடைய கிருபை கிடைத்து ஆயுள் 15 வருடம் கூட்டி கிடைத்தது. எல்லாவற்றிற்கும் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்த எசேக்கியா அரசனைப் போல வாழ ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, எசேக்கியா ஒரு ஜெப வீரர். ஜெபத்தினாலே ஜெயம், ஜெபத்தினாலே சுகம். 29 வருடங்கள் இன்றும் பேசக்கூடிய நிலையில் அவருடைய ஜெப வாழ்க்கை, ஜெய வாழ்க்கை, சுக வாழ்க்கை. இந்த வசனத்தையும் சத்தியத்தையும் அவனது வாழ்வின் அனுபவத்தையும் கேட்ட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அதுபோல இருக்க வேண்டும். கர்த்தருடைய கற்பனைகள், கட்டளைகளை கைக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமானதை மாத்திரம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு எதிரானவைகளை செய்யக்கூடாது. அதற்கு எதிர்த்து நாங்கள் நிற்க வேண்டும் ஐயா. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ஆண்டவரையே நோக்கி பார்த்து தம்முடைய கிருபையினால் வாழ வேண்டும் ஐயா. எசேக்கியாவுக்கு இறங்கின தேவன், ஏசாயாவின் மூலமாக அவனுக்கு இறங்கின தேவன் எங்களுக்கும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜெபங்கேளு பிதாவே, ஆமேன். அடுத்த வெள்ளிக்கிழமை இன்னொரு ஜெப வீரரோடு உங்களை சந்திக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை.